வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற உலகத்திலேயே அதிகமான சூறாவளி, புயல், பூகம்பம் வரும் நாடும், இதெல்லாம் வந்தாலும் விவசாயத்தை கைவிடாமல் தென்னை, வாழை, பைனாப்பிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது உலகத்திலே 2ஆம் இடத்துல இருக்கிற நாடான பிலிப்பைனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம். பிலிப்பைனில் ஃபாரஸ்ட் ஏரியா 25.7% இருக்கு. அங்கே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வருடத்துக்கு 10லேருந்து 15% அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே மொத்தம் ஐலாந்து 7641 ஐலாந்து இருக்குது. அங்கே மழைப்பொழிவை பற்றி பார்த்துருவோம். மழைப்பொழிவு மத்திய பிலிப்பைனில் 2000லேருந்து 3000 mm வரையிலும் இருக்குது. கிழக்கு ஐலாந்து 3000 4000 வரையிலும் மழைப்பொழிவு இருக்குது. அந்த ஒரு நேஷனல் ட்ரீயை பற்றி நேஷனல் ட்ரீ நாரான்னு சொல்கிற நேஷனல் ட்ரீ இருக்குது. நாரான்னு சொல்கிறது நம்ம ஒரு வேங்கை மரம் அதிகமாகவே பறந்து விரிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அங்கே ரோஸ்வுட் மரம், அதாவது டோங்க் மரம்னு சொல்கிற ரோஸ்வுட் மரமும் அங்கே இருக்குது. சுமார் 130 அடி உயரத்துக்கும் 300 வருடம் பழமையான ரோஸ்வுட் மரம் தனியாக சிங்கிளாகவும் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஒரு ஆலமரம், சுமார் 400 வருடம் கலந்த ஆலமரமும் அங்கே இருக்குது. அதாவது வருடத்துக்கு 20 சைக்ளோன் வந்தாலும் இந்த மரங்கள்லாம் சேதமாகாமல் நிற்கிதுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும், வேங்கை மரமும் ரோஸ்வுட் மரமும் புயலை தாங்கி வளரும் மரம்னு பிளான் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம பயிர் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இதை நமக்கு இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அதற்கடுத்து விவசாய முறைக்கு வருவோம். தென்னை விவசாயம். தென்னை அதிகமான வேலிவடர் பொருள் ரெடி பண்ணி மிக வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஜப்பான், USA, சைனா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வாழை. நம்ம ஊரில் சின்ன புயல் அடித்தாலே வாழை விவசாயத்தை பண்ண மாட்டோம். அடுத்த முறை இங்கே அவ்வளோ வருடத்துக்கு 20 முறைக்கு மேலே சைக்ளோன் வருது. அப்படி இருந்துமேவும் வாழை விவசாயத்தை பயிர் செய்து உலகத்துக்கு 2வது இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க. அதுக்கடுத்து அங்கே சைக்ளோன் எந்த நேரத்தில் எந்த மாதம் வரும்னா அந்த மாதத்தை பார்த்து தான் பயிர் செய்கிறாங்க. ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அதிகமான சைக்ளோன் வருமா. அதற்கடுத்து அங்கே காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறது 22வது இடத்துலையும், அதே மாதிரி மக்காச்சோளம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 56வது இடத்துலையும் அங்கே இருக்காங்க. அதற்கடுத்து டிம்பர் மரங்கள். டிம்பர் மரம் அங்கே மாஞ்சியம், மகாக்கனி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என் ஃப்ரெண்டே நிறைய காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இது ரப்பர் ட்ரீ, ரெயின் ட்ரீ அதிகமாகவே அங்கே இருக்குது. சுமார் வருடத்துக்கு $674 மில்லியன் அளவுக்கு டிம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும் முதலிடத்தில் இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதில் இந்த நாடு தான் முதலிடம். எத்தனை ஹெக்டேர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் இது ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறாங்கன்னா சுமார் 81,000 ஹெக்டேர் அளவுக்கு ஆர்கானிக் விவசாயம் செய்கிறாங்க.